So all India Civil Services Coaching Center students எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. நம்ம வந்து இந்தியன் எக்கனாமி ப்ரிலிம்ஸ் பேசிக் கான்செப்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 10 வீடியோஸ் பார்த்தாச்சு. We discussed about the national income, GDP, GNP, nominal GDP, real GDP, inflation, CPI, WPI, and various types of inflation. And in last class வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பாவர்ட்டி பற்றி பார்த்தோம். ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இன் தி இந்தியன் எக்கனாமி, பாவர்ட்டி இன் டீடைல் பார்த்தோம். ஹவு பாவர்ட்டி லைன் இஸ் மெஷர்ட் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாவர்ட்டி உடைய விளைவு இல்லைன்னா காஸ் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட்னால பாவர்ட்டி வருது, பாவர்ட்டினால அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. ஸோ ரெண்டுமே வந்து உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி ஒன்றா வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இஷ்யூ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையின்மை, and various types of unemployment. அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். Prelims one of the important topic, so we'll see this. So we'll be seeing the measurement of unemployment, what are the indices used and types of unemployment. அதை பத்தி பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ரக்சரல்னா என்ன, சைக்கிளிக்கல்னா என்ன, சீசனல்னா என்ன, டிஸ்கேஸ்னா என்ன. இதை தாண்டி ஒரு 10 டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. 10 டைப் இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இது நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற GS3 எக்கனாமி மெயின் சீரீஸ், அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் வந்து சேனல்ல இருக்கும், போய் பாருங்க. ஸோ வி ஹவ் ஃபினிஷ் தி மெயின் சிலபஸ் ஆல்மோஸ்ட் 90%. அப்புறமா வந்து ப்ரிலிம்ஸ்க்காக இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க சீரீஸ் தான் இந்த 10 வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம 11th வீடியோ பார்க்குறோம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் வீடியோவா ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறமா இன்ட்ரடக்ஷன் டு டைப்ஸ் அண்ட் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி, டிமாண்ட் அண்ட் சப்ளை, டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ், இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம 11th வீடியோவா அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அஜெண்டா என்ன? அஜெண்டாவில் நம்ம வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலையும் தான் பார்க்குறோம். வாட் இஸ் ஜிடிபி பார்த்தோம், ஜிடிபி எப்படி மெஷர் பண்ணுறாங்க பார்த்தோம். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம், இன்ஃப்ளேஷன் எப்படி மெஷர் பண்ணுறாங்க பார்த்தோம். ஸோ ஜிடிபியை மெஷர் பண்ணுறதுக்கு மேக்ரோ எக்கனாமிக் மாடல் 3 மெத்தட் பார்த்தோம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், அப்புறமா இன்கம் மெத்தட். இன்ஃப்ளேஷனை பார்க்கறதுக்கு WPI, சிபிஐ, ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னு 3 இண்டிகேட்டர் பார்த்தோம். நேத்திக்கு பாவர்ட்டி பார்த்தோம். வாட் இஸ் பாவர்ட்டி பார்த்தோம், ஹவு டு மெஷர் பாவர்ட்டி பார்த்தோம். அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி அண்ட் பாவர்ட்டி லைன் பார்த்தோம். இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்க போறோம், ஹவு டு மெஷர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா டாபிக்லயுமே வந்து வாட் இஸ் தட் அண்ட் ஹவு டு மெஷர் இட் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறது மெயினாக இருக்கிறது வந்து ஒர்க் ஃபோர்ஸ் பாப்புலேஷன் ரேஷியோ, லேபர்ஸ் ஃபோர்ஸ் பாப்புலேஷன் ரேட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். அப்புறமா மெஷர்மெண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னு 3 டைப் இருக்கு. அதையும் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைப் இருக்கு. ஸ்ட்ரக்சரல், சைக்கிளிக்கல், ஃப்ரிக்ஷனல், சீசனல், டிஸ்கைஸ்ட், எஜுகேஷனல், இந்த மாதிரி எல்லா டைப் 10 டைப்பும் பார்ப்போம். இங்கே 9 தான் இருக்கு. 10வது வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னா வேலையின்மை. ஸோ இது வந்து நமக்கு எல்லாருக்குமே புரியும், டிரான்ஸ்லேஷன்ல வேலையின்மை. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, இட் இஸ் தி வாட் இஸ் தி ஒர்க்கிங் டெஃபினிஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். பீப்புள் ஹூ ஆர் ஏபிள் அண்ட் அவைலபிள் அண்ட் வில்லிங் டு ஃபைண்ட் ஒர்க் அண்ட் ஆக்டிவ்லி சீக்கிங் ஒர்க் பட் நாட் எம்ப்ளாய்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்டோட டெஃபினிஷன் என்னதுன்னா, பீப்புள் வந்து யார் யார்கிட்டலாம் வந்து வேலை செய்ய தயாரா இருக்காங்க, பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு ஒர்க் at the available wages. So எக்கனாமியில் இருக்கிற அவைலபிள் வேஜஸ்ல they are ready to work and actively seeking work. அவங்க வேலை செய்ய ரெடியா இருக்காங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா வேலை கிடைக்கல. அப்படிங்கிறவங்கள தான் வந்து நம்ம அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. வாலண்டரி அன்எம்ப்ளாய்டுனா யாருன்னா, அவங்க வந்து வேலை செய்யணும்னுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. they are not searching work, they are not interested to work and they are not searching work and they are unemployed. அதுதான் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். வாலண்டரியா அன்எம்ப்ளாய்டா இருக்கு. அந்த வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு பீப்புளை நம்ம கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் சீக்கிங் ஒர்க் பட் தே ஆர் நாட் கெட்டிங் ஒர்க். அவங்கள தான் வந்து நம்ம அன்எம்ப்ளாய்டு சொல்றோம். தே அன்எம்ப்ளாய்டு பீப்புள் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தி லேபர் ஃபோர்ஸ். அப்போனா லேபர் ஃபோர்ஸ்னா என்ன? லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னதுன்னா, லேபர் ஃபோர்ஸ் ஆர் தோஸ் பீப்புள் இன் அன் எக்கானமி whose age is starting from 15 to 59. ஆக்சுவலி நம்ம சைல்டு எம்ப்ளாய்மெண்ட், சைல்டு லேபர் ஆக்ட் வந்து அபாலிஷன் ஆக்ட்னால 18 to 59 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் ஸ்டில் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் தி ஏஜ் 15 to 59. ஸோ ஏன் 59 எடுத்துக்கிறோம்னா அதுதான் மோஸ்ட்லி ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அதுதான் லேபர் ஃபோர்ஸ் ஆர் ஒர்க்கர் ஃபோர்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிற பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி சீக்கிங் ஹூ ஆர் சீக்கிங் ஒர்க் அண்ட் காட் ஜாப். தே ஆர் சீக்கிங் ஒர்க் அண்ட் தே காட் ஜாப். அப்படி வேலை கிடைச்சவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம், எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ பீப்புள் ஹூ ஆர் சீக்கிங் ஒர்க் அண்ட் காட் ஜாப் அண்ட் தே ஆர் எம்ப்ளாய்டு, and people who are seeking work and yet to find a job.
seeking work but yet to find a job. இவங்களை நாம் என்னன்னு சொல்றோம்? unemployed அப்படின்னு சொல்றோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் லேபர் ஃபோர்ஸ். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ்? Those people who are able, available and willing to do work and they are doing a work, or those people who are willing to do work but are not employed but they didn't get a work. ஸோ இந்த மாதிரி வேலை செய்யறவங்களும் வேலை தேடுறவங்களும் ரெண்டு பேருமே சேர்ந்த டெஃபினேஷன் தான் வந்து லேபர் ஃபோர்ஸ். இந்த லேபர் ஃபோர்ஸ்க்குள்ள நமக்கு வந்து யார் யார் இருக்காங்க? எம்ப்ளாய்டு இருக்காங்க, அன்எம்ப்ளாய்டு இருக்காங்க. ஸோ that is very important. Labor force குள்ள those who are employed and those who are ready to work and seeking work அதுவும் இருக்கும். இந்த வாலண்டரியா வேலைக்கு போகாம இருக்காங்களா, லைக் ஒரு ரிச் பீப்புளா இருக்கலாம், ஆர் வந்து ரிச் பீப்புள் யாருன்னா வாலண்டரி அன்எம்ப்ளாய்னா அவங்க நிறைய பணம் இருக்கும் அதனால வேலைக்கு போகாம இருக்கலாம், அது ரிச் பீப்புள். ஆர் பிகாஸ் ஆஃப் எனி பிசிக்கல் ரீசன் ஆர் ஹெல்த் ரீசன் அவங்க வந்து வேலை இல்லாம இருக்கலாம். ஆர் நான் எக்ஸ்ட்ராவா படிக்க போறேன் அப்படிங்கறதுனால வந்து வேலை இல்லாம இருக்கலாம். ஆர் இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு வேலை இல்லாம இருக்கிறதுக்கு. ஆர் பேசிக்காவே எனக்கு வேலை செய்யணும்னு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பீப்புளாகவும் இருக்கலாம். அவங்க எல்லாருமே வாலண்டரியாவே வேலை இல்லாம இருக்கான். அவங்க எல்லாருமே வந்து நம்ம வாலண்டரி அன்எம்ப்ளாய்ட் சொல்றோம். அவங்க லேபர் ஃபோர்ஸ் டெஃபினேஷனுக்குள்ளேயே வர மாட்டாங்க. ஏன்னா லேபர் ஃபோர்ஸ் டெஃபினேஷனுக்குள்ள வரணும்னா எய்தர் யூ ஹாவ் டு seek work and you got a job and you should be employed, or you have to seeking work, அதாவது வேலை தேடணும், பட் இன்னும் வேலை கிடைக்கல, you are unemployed. இந்த அன்எம்ப்ளாய்டு எம்ப்ளாய்டு சேர்ந்த இந்த ரெண்டு பேரை தான் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்றோம். வாலண்டரி அன்எம்ப்ளாய்ட் பீப்புள் வரதில்லை. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரிலிம்ஸ்ல தான் கேட்கலாம், வாலண்டரி அன்எம்ப்ளாய்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ இன்க்ளூட் இன் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் கால்குலேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம். ஸோ அப்படிதான் வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ ஐஎல்ஓட டெஃபினிஷன் என்ன? இன்டர்நேஷனலி அக்ரீடு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட டெஃபினிஷன் படி, people who have sought work in the previous 4 weeks and be available to start work immediately. People who have sought work in the previous 4 weeks, கடந்த 1 monthக்குள்ள எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க? சி பொதுவாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ரேஷியோ எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஒரு சர்வே வச்சு தான் பண்ண போகிறாங்க. அந்த சர்வேல என்ன பண்ண போகிறாங்க? ஏதோ ஒரு சர்வேயிங் ஆர்கனைசேஷன் வந்து பீப்புள் கிட்ட, ஒரு சாம்பிள் பீப்புள் கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட கேட்க போகிறாங்க, நீங்கள் வேலை செஞ்சீங்களா, வேலை செய்கிறீங்களா, வேலை தேடுறீங்களா, வேலை கிடைச்சதா, வேலை கிடைச்சதுன்னா என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஒரு சர்வே எடுப்பாங்க. வேலை செய்கிறீங்கன்னா அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சர்வே எடுப்பாங்க. வேலை செய்யலைன்னா அவங்க எவ்வளோ நாளாக வேலையில் இல்லை அப்படிங்கிறது எடுப்பாங்க. ஏன் வேலையில் இல்லை அப்படிங்கிறது எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்துட்டு இதில் இருக்க டேட்டா வச்சு தான் நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை ரெடி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இஸ் டன் பை சர்வே. அந்த சர்வேல இருக்கிறப்போ வாட் இஸ் தி டைம் பீரியட், எந்த டைம் பீரியட்ல நீங்கள் வந்து வேலைக்கு இருந்தால் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு, லைக் ஒருத்தர் வந்து 1 year வேலை பார்த்துருக்கலாம், நடுவில் ஒரு 3 மாதம் வேலை இல்லாமல் வந்திருக்கலாம், திருப்பி அடுத்த ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துருக்கலாம். ஸோ 1 year வேலை பார்த்துருக்கலாம், நடுவில் ஒரு 3 மாதம் வேலை இல்லாமல் இருக்கலாம், திருப்பி ஒரு 1 year வேலை பார்த்துருக்கலாம். இப்போ இவரை போயிட்டு இந்த 1 monthல போய் நீங்கள் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டுன்னு கேட்டால் அவர் அன்எம்ப்ளாய்டுன்னு தான் சொல்லுவார். அதே அடுத்த வருஷம் போய் கேட்டிருந்தீங்கன்னா எம்ப்ளாய்டுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வாட் இஸ் த டைம் பீரியட், நம்ம வந்து இது ஒரு ஃப்ளோ வேரியபிளாக பார்க்கணும். ஜிடிபி பார்த்தோம்ல வித்தின் 1 year, அந்த மாதிரி வந்து வாட் இஸ் த டைம் ரெஃபரன்ஸ் பீரியட் யூ ஆர் டேக்கிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐஎல்ஓட டெஃபினேஷன் படி கடந்த 1 month, அதாவது லாஸ்ட் 4 weeks, கடந்த 1 monthல வந்து அவங்க எய்தர் வேலை தே ஷுட் பி சீக்கிங் ஒர்க், வேலை தேட ஆரம்பிச்சிருக்கும். கடந்த 1 monthக்குள்ள அவங்க வேலை தேடி இருக்கணும். வேலை தேடி அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி வேலையில் இருக்கலாம், இல்லை வேலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ லாஸ்ட் 1 month தான் அவங்க வேலை தேடி அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டு. ஸோ அன்எம்ப்ளாய்டுனா யாருன்னா கடந்த 1 monthக்குள்ள அவங்க வேலை தேடி அவங்க வேலை கிடைக்காம இருக்கிறவங்கள தான் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு ஐஎல்ஓ சொல்றாங்க. ஸோ ஐஎல்ஓட ரெஃபரன்ஸ் பீரியட் வந்து 4 weeks அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 1 monthல நீங்க வேலைக்கு தேடி உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, நீங்க அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் அவங்க 2 மாசம் முன்னாடி வேலை பார்த்துருக்கலாம், போன மாசம் வேலை இல்லாமல் வந்திருக்கலாம், அதை வச்சு கூட தே ஆர் டேக்கிங். இந்தியாவில் என்எஸ்எஸ்ஓ இந்த ஒர்க் பண்றாங்க. இந்தியாவில் ஹூ இஸ் டூயிங், நம்ம ஆல்ரெடி வந்து ஜிடிபி அப்பயே பார்த்தோம். என்எஸ்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் போய் சர்வே பண்ண போறாங்க. சர்வே பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டா கொண்டு வந்து சிஎஸ்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கிட்ட கொடுப்பாங்க. என்எஸ்எஸ்ஓ வந்து நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஒரு சாம்பிள் ஆஃப் பீப்புள் கிட்ட குவெரி பண்ணி டேட்டா எடுப்பாங்க. அப்படி ஒரு சாம்பிள் ஆஃப் பீப்புள் கிட்ட குவெரி பண்ணி எடுத்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படிங்கிற பாடி கிட்ட கொடுப்பாங்க. இவங்க தான் வந்து என்ன கண்டுபிடிப்பாங்க, டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, இல்லை ஜிடிபி டேட்டா, இல்லை இந்த மாதிரி டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டா, அந்த மாதிரி டேட்டாவை கால்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 2 பாடியை தான் இப்போ ஒன்னா மர்ஜ் பண்ணி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. முன்னாடி நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ அப்படின்னு 2வது பாடியை ஒன்று சேர்த்து இப்போ என்எஸ்ஓன்னு மாத்திட்டாங்க. ஸோ என்எஸ்எஸ்ஓ அப்படிங்கிற இந்த பாடி தான் வந்து நம்ம ஊர்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. இவங்க 3 விதமான டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி எடுக்கிறப்போ 3 விதமான டேட்டா. ஏன்னா ஒரு விதமான அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து சோயிங்லையும் ஹார்வெஸ்டிங்ல அப்பதான் வேலை இருக்கும், மிச்ச டைம்லலாம் வேலை இல்லாமல் இருப்பாங்க.
ஆர் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வேலை இருக்கும், மான்சூன் டைமில் வேலை இருக்காது, திருப்பி வின்டர் டைமில் வேலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு டைப் ஆஃப் ஒர்க்குக்கு ஒரு விதமான ரெஃபரன்ஸ் பீரியட் இருக்குது, வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரே டெஃபினிஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வச்சுக்கிட்டு போய் கேட்க முடியாது. அதனால தான் 3 டெஃபினிஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வச்சுக்கிட்டு யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னு 3 விதமான டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டால இருந்து ஒரு காமன் டேட்டாவா எடுத்துக்கிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை என்எஸ்எஸ்ஓ வந்து எடுத்து சொல்றாங்க. ஸோ அதில் யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ்னா கடந்த 1 இயர்ல நீங்க மேஜர் பார்ட் ஆஃப் தி 1 இயர், அதாவது 6 மாசத்துக்கு மேல, லாஸ்ட் 1 இயர் இருக்குல்ல, லாஸ்ட் 1 இயர்ல இருக்க 12 மந்த்ல 6 months நீங்க வேலை பார்த்திருந்தீங்கன்னா யூ ஆர் கன்சிடர்ட் டு பி எம்ப்ளாய்ட், அதர்வைஸ் யூ ஆர் அன்எம்ப்ளாய்ட். இப்போ அக்ரிகல்ச்சரல் எடுத்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர்ல காரிஃப் ராபின்னு இருக்கும். காரிஃப்ல உங்களுக்கு சோயிங் டைம் ஜூன் மாசத்துல வேலை இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஹார்வெஸ்டிங் டைம் அக்டோபர் மாசத்துல வேலை இருக்கும். நடுவில் வந்து நிறைய பேருக்கு வேலை இருக்காது. அதே மாதிரி ராபியோட சோயிங் டைம் அதாவது நவம்பர்ல வேலை இருக்கும். அதே மாதிரி அதோட ஹார்வெஸ்ட் வந்து மார்ச்ல வேலை இருக்கும். நடுவில் வந்து வேலை இருக்காது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அடுத்த ராபி வர வரைக்கும் 3 மாசம் வந்து ஃபேலோவா விட்டா வேலையே இருக்காது. ஸோ அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ கடந்த 12 மாசத்துல 6 மாசத்துக்கு நீங்க வேலை பார்த்திருந்தீங்கன்னா நீங்க எம்ப்ளாய்டு, அப்படி இல்லைன்னா நீங்க அன்எம்ப்ளாய்டு. அப்படிங்கிறது தான் வந்து யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ். யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ்ல 1 இயர் ரெஃபரன்ஸ் பீரியடா எடுத்துக்கிறாங்க. எத்தனை நாள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா தட் இஸ் மேஜர் பார்ட். மேஜர் பார்ட்னா மோர் தென் 6 months. ஓகே. கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ். கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ்னா வந்து 1 week ரெஃபரன்ஸ் பீரியட் எடுத்துக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் 1 hour நீங்க வேலை பார்த்திருந்தாலும் யூ ஆர் எம்ப்ளாய்டு அப்படின்னு ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. இதுல நிறைய பேர் வந்து எம்ப்ளாய்டு வரும், கம்மியான பேர் தான் அன்எம்ப்ளாய்டு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1 hour வேலை பார்த்திருந்தாலே, லாஸ்ட் 1 week எடுத்துக்கிட்டு இந்த லாஸ்ட் 1 வாரத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் 1 hour வேலை பார்த்திருந்தாலே ஒரு எம்ப்ளாய்ட், 1 hour வேலை பார்க்கலன்னா அன்எம்ப்ளாய்ட் அப்படின்னு கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் எடுக்கிறாங்க. இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பிக்சர் கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் இது இல்லை. ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த இண்டிகேட்டர். மூணாவதா கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ். கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ்ல என்ன பண்றாங்க, கடந்த ஒரு வாரத்துல டெய்லி 4 மணி நேரம் வேலை பார்த்தீங்களா? ஸோ நீங்க கடந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கு வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இருக்கு. இந்த 7 நாள்ல எல்லா நாளுமே 4 மணி நேரம் வேலை பார்த்தீங்களா? ஸோ நீங்க வந்து கடந்த 7 நாள்ல ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அண்ட் அபவ் வேலை பார்த்தீங்கன்னா அந்த டேல வந்து யூ ஆர் ஃபுல்லி எம்ப்ளாய்டு. 4 மணி நேரம் ஃபுல்லா வந்து நீங்க வந்து 5 நாள் வேலை பார்த்துருக்கீங்க. நீங்க 5 நாள் வந்து 4 மணி நேரம் வேலை பார்த்துருக்கீங்க. சாட்டர்டே அன்னைக்கு 2 மணி நேரம் வேலை பார்த்துருக்கீங்க. சண்டே அன்னைக்கு லீவு அப்படின்னா நீங்க எத்தனை நாளைக்கு வேலை பார்த்துருக்கீங்கன்னா 5.5 daysக்கு வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ 4 ஹவர்ஸ்க்கு வேலை பார்த்தா ஃபுல் டே, 2 ஹவர்ஸ்க்கு வேலை பார்த்துருந்தா ஹாஃப் டே, 2 ஹவர்ஸ்க்கு கம்மியாக வேலை பார்த்துருந்தா அன்எம்ப்ளாய்டு. ஓகே, நீங்கள் வேலை பார்த்துட்டு 2 ஹவர்ஸ்க்கு கம்மியாக வேலை பார்த்தாலே இதில் அன்எம்ப்ளாய்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1 hour வேலை செஞ்சாலே எம்ப்ளாய்டு, ஆனால் இதில் 1 hour வேலை செஞ்சால் அன்எம்ப்ளாய்டு. ஸோ அப்படிதான் வந்து இதில் வந்து கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1 weekல தினமும் 4 மாசம் 4 ஹவருக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சீங்க, யுவர் எம்ப்ளாய்டு, அப்படி இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மோஸ்ட் அக்யூரேட் வேல்யூவாக இருக்குது. இதுதான் வந்து நிறைய செக்டர்ஸ்க்கு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் த நீட், ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு செக்டருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸில் 1 yearல மேஜர் பார்ட், கரண்ட் வீக்லி, கரண்ட் டெய்லி. வீக்லி டெய்லி ரெண்டுத்துக்கு ரெஃபரன்ஸ் பீரியட் லாஸ்ட் 1 week தான். கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ்ல லாஸ்ட் 1 weekல 1 hour வேலை பார்த்துருக்கணும். டெய்லி ஸ்டேட்டஸ்ல லாஸ்ட் 1 weekல டெய்லி வந்து 4 மணி நேரம் வேலை பார்த்துருக்கணும். அதை வச்சுக்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தி எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மெஷர்ட். நம்ம ரொம்ப அக்கௌண்டிங்குள்ள போயிட்டு இந்த எப்படி கால்குலேட் பண்றாங்க அதுக்குள்ள போக வேணாம். ரெஃபரன்ஸ் பீரியட் என்ன, எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாங்க, அந்த வாட் இஸ் வாட் அந்த லெவலில் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல அவ்வளோதான் கேட்க போறாங்க, குரூப் 1லயா இருக்கட்டும் இல்லை குரூப் 2வா இருக்கட்டும். இந்த கீவேர்ட்ஸ் முக்கியம், அதோட டைம் பீரியட் முக்கியம். இதை வச்சு தான் கேள்வி வரப்போகுது. அதை மட்டும் பக்காவாக பார்த்துக்கோங்க. யார் பண்ண போறா அப்படிங்கிறது வரப்போகுது. என்எஸ்ஓ வரும், லேட்டஸ்ட்டாக வந்து அதுக்கு பேர் வந்து என்எஸ்ஓன்னு ஆயிடுச்சு, முன்னாடி அதோட பேர் என்எஸ்எஸ்ஓ. ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நேஷனல் சாம்பிள் சர்வே organization defines employment and unemployment in the following way. Okay, working people engaged in economic activity is employed. If a person is seeking the job and who got the job is called as employed. Okay, adhe mari but the person is seeking the job but he didn't get job, that person is called as unemployed. So third category of person வந்து they are neither seeking work nor available for work. அவங்க வந்து வேலை தேடவும் இல்லை, வேலை செய்யறதுக்கு ரெடியாகவும் இல்லை. வேலை தேடி அவங்க வேலை செய்ய ரெடியா இருக்கிறவங்க தான் வந்து அன்எம்ப்ளாய்ட்ல வருவாங்க. வேலை தேடவும் இல்லை, வேலை தேட ரெடியா இல்லைங்கிறவங்க வந்து வாலண்டரிலி அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிற 3வது கேட்டகரி. இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. நாட்டில் யார் வேணா எப்படி எய்தர் வந்து
வேலை தேடி வேலை கிடைச்சவங்க இருப்பாங்க, வேலை தேடி வேலை கிடைக்காதவங்க இருப்பாங்க, நான் வேலையும் தேடல வேலை செய்யும் ரெடியா இல்லாத. இதுதான் 3வது கேட்டகரி. இதுக்குள்ள நார்மலா இருக்கிறது யாருன்னா சில்ட்ரன் இருப்பாங்க, ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருப்பாங்க. சில்ட்ரன் ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து வேலை தேட போறதும் இல்லை, அவங்க வந்து வேலை செய்ய ரெடியாகவும் இருக்க போறது இல்லை. அதே மாதிரி தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன் தி காலேஜ் படிக்கிறவங்க வந்து இருக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்டா இருந்தால் அது நார்மல். இதை தாண்டி அவங்க ஒர்க்கிங் ஏஜ்ல 15லேருந்து 59ல ஒர்க்கிங் ஏஜ்ல இருந்துகிட்டு அவங்க வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறவங்க தான் வந்து ரிஸ்கி. 15ன்னு எடுத்துக்க வேலை 21ன்னு எடுத்துக்கலாம். காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு 21லேருந்து 59 வரைக்கும் இருந்துட்டு அவங்க வாலண்டரி அன்எம்ப்ளாய்டா இருக்கிறவங்க தான் வந்து பணக்காரங்க அவர் சோம்பேறிகள், அவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். இதுல யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. நம்மளும் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு தான். நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கேட்டகரியில நான் இல்லை, நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் சொல்றேன், நான் எம்ப்ளாய்டு தான். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ல நிறைய பேர் வந்து காலேஜ் டிகிரி முடிச்சுட்டும் ஒரு 1 இயர் 2 இயர் வந்து வேலை எதுவுமே சேராம வந்த வேலையை விட்டுட்டு நம்ம உட்காந்து படிப்போம். ஸோ நான் வந்து இப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு வேலை தேட போதில்லை, நான் சிவில் சர்வீசஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றது வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு தான். பட் அதை தாண்டி ரிச் பீப்புள் அவங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களும் வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு தான். இதில் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு தான் வந்து நம்ம லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள கொண்டு வரோம். The first two categories constitute the labor force and unemployment rate is the percentage of the labor force that is without work. So இப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து percentage of labor force that is without work. அதை தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து எடுத்துக்கிறோம். நம்ம பொதுவாக என்ன பண்ணிப்போம், நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னா கிடையாது. number of labor workforce or workforce la unemployed, number of people who are unemployed divided by workforce will give you the unemployment rate na enadhu, number of people who are unemployed divided by total labor force தான், or total workforce தான். இதுக்குள்ள வந்து நம்ம யாரை கொண்டு வரல, டோட்டல் பாப்புலேஷன் எடுத்துக்கல, டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது எம்ப்ளாய்ட் பிளஸ் அன்எம்ப்ளாய்டு, அதுதான் வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, நியூமரேட்டர்ல வேற அன்எம்ப்ளாய்டு இருக்கு. ஸோ இதைத்தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்றோம். The unemployment rate is calculated by the ratio of unemployed workers by total population அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். அப்படின்னு கேட்டா அது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ டினாமினேட்டர்ல டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் தான் இருக்கே தவிர டோட்டல் பாப்புலேஷன் இல்லை, அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். Labor force participation rate is defined as the percentage of the labor force in the total population. So labor force participation rate அப்படிங்கிறது என்னதுன்னா டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் பை டோட்டல் பாப்புலேஷன். இதில் தான் வந்து டினாமினேட்டர்ல டோட்டல் பாப்புலேஷன் வரும். டோட்டல் பாப்புலேஷன்ல எத்தனை பேர் லேபர் ஃபோர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இது வந்து ஒரு நாடுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அந்த நாடு தான் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அதோட மீனிங் என்னதுன்னா மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து லேபர் ஃபோர்ஸ்ல இருந்தால் அதுக்கு பேர் தான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஏன்னா நிறைய பேர் வேலை செய்ய போறாங்க, ஸோ நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நிறைய இன்கம் வரப்போகுது, நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆக போகுது, நிறைய ப்ரொடக்ஷன் நடக்க போகுது, நிறைய ஜிடிபி க்ரோத் வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வேலை பார்த்தாங்கன்னா நிறைய ஜிடிபி க்ரோத் வருங்கிறதுனால தான் அதை டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். டெமோகிராஃபினா என்ன, பாப்புலேஷன் சார்ந்த ஸ்டடிஸ். பாப்புலேஷன்னால உங்களுக்கு வரக்கூடிய டிவிடெண்ட்னா என்ன, லாபம். பாப்புலேஷனால ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃபோர்ஸ். ஒரு நாட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் அது வந்து பூனா பேனா அப்படிங்கிற டிபேட் இருக்கும். ஆனால் ஒரு நாட்டில் நிறைய பாப்புலேஷன் இருந்தால் அவங்க எல்லாருமே ஒர்க் ஃபோர்ஸில் இருந்தாங்கன்னா அது ஒரு பூனு, அதுக்கு பேர் தான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஏன்னா நிறைய பேர் பாப்புலேஷனில் இருக்கிறதுனால வரக்கூடிய டிவிடெண்ட் தான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். எப்போ வந்து நிறைய பாப்புலேஷன் தான் டிவிடெண்ட் வரும், அவங்க எல்லாருமே லேபர் ஃபோர்ஸாக இருந்தால். ஏன்னா மோர் லேபர் ஃபோர்ஸ், மோர் வேஜ், மோர் டிமாண்ட், மோர் ப்ரொடக்ஷன், மோர் ஜிடிபி. ஸோ லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன், அதுதான் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ். ஆனால் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதோட டெஃபினிஷன் வந்து லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட், ஸோ இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆல்மோஸ்ட் 48%ல இருக்கு. ஸோ 48%ங்கிறது ஒரு ஹை ப்ரொபோர்ஷன், ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ தட் இஸ் தி திங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது என்னதுன்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எம்ப்ளாய்டு பர்சன் டு தி டோட்டல் பாப்புலேஷன். ஸோ எம்ப்ளாய்டு பீப்புள், அதாவது டோட்டல் பாப்புலேஷன் நியூமரேட்டர்ல எம்ப்ளாய்டு பீப்புள், நியூமரேட்டர்ல வெறும் எம்ப்ளாய்டு பீப்புள் தான் இருக்கு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல அன்எம்ப்ளாய்டு பீப்புள் டு லேபர் ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஆனால் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோல நம்பர் ஆஃப் ஒர்க்கர் எம்ப்ளாய்டு பீப்புள் டு தி டோட்டல் பாப்புலேஷன். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து இதில் எடுக்கிறாங்க. ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ். இந்த மாதிரி எல்லா டெர்மினாலஜிக்கும் நம்ம வந்து தெளிவான விளக்கங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து எக்கனாமிக் சர்வேலேருந்து நான் எடுத்திருக்கிற ஒரு சார்ட். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் இந்தியா, ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேட். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா என்ன, லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். Workforce population na those people who are employed divided by population.
ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா தோஸ் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட் டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ். அதான் வந்து இதோட டெஃபினிஷன். கிளியராக பார்த்துக்கணும். இது ரெண்டுத்துக்குமே வந்து டினாமினேட்டரில் பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் டினாமினேட்டரில் லேபர் ஃபோர்ஸ் தான் இருக்குது. லேபர் ஃபோர்ஸில் எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டு. ஸோ அதை வச்சு தான் வந்து வி ஆர் டிஃபைனிங் தி ரேட் ஹியர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷத்தோட அந்த இதுதான் இருக்கும். ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 47 இருக்குது. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா இந்தியாவில் 47 இருக்குது. டோட்டல் பாப்புலேஷன் 47% ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங். ஏன்னா நம்மளோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ல யூத் பாப்புலேஷன் வந்து 65% இருக்கும். 65% யூத் பாப்புலேஷன். ஆனால் அதில் 47% தான் வந்து வேலை தேடுறாங்க, வேலையில் இருக்காங்க, இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மிச்ச பீப்புள் யாரு? மிச்சம் இருக்கிற 18% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல லேபர் ஃபோர்ஸ்க்குள்ள வரப்போறாங்க. ஸோ லேபர் ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக போகுது. தட் இஸ் கால்ட் அஸ் டெமோகிராஃபி டிவிடெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் 47 இஸ் அவர் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, டோட்டல் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். இந்தியாவில் 100 பேர் இருக்காங்கன்னா 43 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. ஓகே, 100ல் 43 பேர் வேலை பார்க்குறாங்க. மிச்சம் இருக்கவங்கலாம் யாரு? மிச்சம் இருக்கிற 9% பேர் வந்து அன்எம்ப்ளாய்ட். மிச்சம் இருக்கிற ஆளுங்களை, ஸோ 9% போயிடுச்சுன்னா 43 + 9 எவ்வளோ ஆகுது? 43 வந்து மிச்சம் இருக்க 9% பேர் வந்து அன்எம்ப்ளாய்ட்னா மிச்சம் இருக்கிறவங்களாம் வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஓல்டேஜ் பீப்புள், அந்த மாதிரி வந்துடும். ஸோ தட் இஸ் தி ப்ரொபோர்ஷன். பட் இன் ஜென்ரல் இப்படி நாம வச்சுக்கோங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா வந்து 8.3ல இருக்கு. அது 7 ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 2019ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஹை ஆகி இது ஆல் டைம் ஹை, 40 இயர்ஸ்ல ஆல் டைம் ஹை ரீச் ஆச்சு. ஸோ 2019ல ஈவன் பிஃபோர் பேண்டமிக் இட் செல்ஃப் வி ஆர் டெல்லிங் தட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் ரீச்சிங் ஆல்மோஸ்ட் ஹை. டக்குன்னு பேண்டமிக் வந்தது. ஏப்ரல் ஜூன் ஆஃப் 2020 பேண்டமிக் வரும்போது நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 20க்கு ஆயிடுச்சு. ஏன்னா கரெக்டாக பாருங்க, 9ல இருந்தது அப்படியே டபுள் ஆகுதுன்னா இதுக்கு தான் அந்த பேண்டமிக் காரணம். லாக்டவுன் போட்டதுனால எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ் மூடியாச்சு, கடைகள் மூடியாச்சு. அதனால ஒரு மேஜர் பாப்புலேஷன் வேலை போச்சு. அதனால தான் இந்த சடன் ரைஸ் 9லேருந்து 20% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒர்க்கர் பாப்புலேஷன் 43லேருந்து 36க்கு குறைஞ்சிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 20க்கு ரைஸ் ஆச்சு. ஸோ ஸ்லோலி லாக்டவுனை லிஃப்ட் பண்ணோன்னே 13 ஆச்சு. போன வருஷம் வந்து லாஸ்ட் குவார்டர் ஆஃப் 2020ல 10 ஆச்சு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 9.3. நவ் இட் ரீச் டு 6. 2021ல பார்த்தீங்கன்னா 2021-22ல இட் ஹஸ் ரீச் 6.5%. திருப்பி வந்து பழைய சதவீதத்துக்கு போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து 6.5லேருந்து 7க்குள்ளே வந்து வேவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆன் அன் ஆவரேஜ் 6.5 to 7க்குள்ளே போகும். இது வந்து பேண்டமிக்னால வந்த விளைவு தான். ஓகே, பேண்டமிக்னால வந்த விளைவு, அதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி தான் வந்து we are going to see. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 டைப் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏன் நடக்குது அப்படிங்கிறது என்னதுன்னா, எக்கனாமியில் இருக்கிற ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ்னால வரக்கூடியது. ஓகே, ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ். ஸோ வாட் ஆர் ஆல் தி ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ் ஆஃப் எக்கனாமி? ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ்னா லைக் ஸ்கில் கேப் ஆஃப் தி பீப்புள் கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் வேற, ஜாப் டிமாண்ட்ல இருக்கிற ஸ்கில் வேற. மக்கள்லாம் ஒரு ஸ்கில் கத்துக்கிறாங்க, ஆனா டிமாண்ட் பண்றது வேற ஸ்கில். மக்கள்லாம் போயிட்டு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஆனா யார் வேலை கிடைச்சாலும் ஆஃபீஸ்ல ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்குறாங்க. மக்கள்லாம் போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு படிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே போய் ஐடியில் வேலை பார்க்குறாங்க. டிமாண்ட் இருக்கிறது ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான். ஆனா எல்லாருமே போய் வேற வேற இன்ஜினியரிங்ஸ் படிக்கிறாங்க. ஸோ ஸ்கில் ஒரு பக்கம் இருக்கு, டிமாண்ட் ஒரு பக்கம் இருக்கு, டிமாண்ட் ஃபார் ஸ்கில்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த ஸ்கில் மிஸ்மேட்ச் இஸ் அ ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து யூ கேன் சே ஃபார் ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி வந்து அவுடேட்டட் ஸ்கில்ஸில் வந்து மக்கள் இருக்கிறது வந்து இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். எக்கனாமியில் இருக்க ஸ்கில் வேற, அவுடேட்டட். லைக் இப்போ எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, ஜாவா, பைத்தான் அப்படிங்கிற இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் தான் வந்து நீடு இருக்கு. ஆனால் இன்னும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், C++ படிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து தேவைப்படுற லாங்குவேஜஸ் வேற, ஆனால் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கறது வேற. ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்கில் கேப்னால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆர் எக்கனாமியில் இருக்கிற ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எக்கானமியோட கிளாசிக்கல் ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் ஆல்மோஸ்ட் 49% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆர் எம்ப்ளாய்டு. ஆனால் வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி 18% ஆஃப் ஜிடிபி. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் டிஃபரன்ஸ். ஆனால் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் செக்டர் எடுத்துக்கலாம். சர்வீஸ் செக்டர் இஸ் எம்ப்ளாயிங் ஆல்மோஸ்ட் 25% தான், பட் இட் இஸ் ப்ரொவைடிங் ஆல்மோஸ்ட் 53% ஆஃப் ஜிடிபி. ஸோ அப்படியே டபுள் இருக்கு. ஸோ 49% ஆஃப் தி பீப்புள் வேலை செஞ்சு 18% ஆஃப் ஜிடிபி தான் தராங்க, விச் இஸ் அன்ப்ரொடக்டிவ். சர்வீஸ் செக்டரில் 25% மக்களே 53% ஜிடிபி தராங்க, விச் இஸ் ப்ரொடக்டிவ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சுரல் மிஸ்மேட்ச் அமாங் தி செக்டர்ஸ் ஆஃப் தி எக்கானமி இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சுரல் ப்ராப்ளம் இன் அவர் எக்கானமி. இது ஏன் இந்த மாதிரி இது ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு? இன்னொன்று வந்து இந்தியன் எக்கானமி வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சரல் எக்கானமிலேருந்து டேரக்டா மேனுஃபேக்சரிங் எக்கானமிக்கு, சாரி சர்வீஸ் எக்கானமிக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் எக்கானமியாவே இல்லை.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ பற்றி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் எக்கனாமியில் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ ஆஃப் இந்தியன் எக்கனாமி பற்றி பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். நம்ம அக்ரிகல்ச்சர் பிரைமரி எக்கனாமியாக இருந்தவங்க டேரக்டாக சர்வீஸ் எக்கனாமியாக மாறிட்டோம். ஷேர் ஆஃப் சர்வீஸ் செக்டர் இன் ஜிடிபி மோர் தென் 50% இருக்கு. ஆனால் ஷேர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரி 50% ஆனதே கிடையாது. அது ரொம்ப நாளாக வந்து 25 to 30 ஸ்டாக்னண்டாக இருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்கிறதுனாலயே ஒரு ஏரியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம சரிப்படுத்தணும்னா ஒழுங்கான எஜுகேஷன், ஒழுங்கான ஸ்கில்லிங் கொடுக்கணும், அண்ட் குவாலிட்டி ஸ்கில்லிங் கொடுக்கணும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் மாடர்ன் டே டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்லிங் கொடுத்தா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓவர் கம் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் செக்டரோட க்ரோத் பண்ணாலும் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓவர் கம் பண்ணலாம். ஸோ எக்கனாமியில் இருக்க ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ்னால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்டா வந்து இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது என்ன சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஸோ சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னதுன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து லைக் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் சைக்கிள் நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எக்கனாமி வந்து பூம்ல இருந்து ரிசெஷன், ரிசெஷன்லேருந்து டிப்ரெஷன், டிப்ரெஷன்லேருந்து திருப்பி வந்து ரெக்கவரியிலேருந்து திருப்பி பூமுக்கு போகும். ஸோ பூமுக்கு அப்புறமா ஸ்லோ டவுன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வரும். ஸோ எக்கனாமிஸ் லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பூம்லேருந்து ரிசெஷன், ரிசெஷன்லேருந்து டிப்ரெஷன், டிப்ரெஷன்லேருந்து ரெக்கவரி, ஸ்லோ டவுன், இந்த மாதிரி வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி எக்கானமி. எக்கானமி எப்பவுமே இந்த சைக்கிளில் தான் இருக்கும். பூமில் இருக்க எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும், ஸ்லோ டவுனில் இருக்க திருப்பி ரெக்கவர் ஆகும், ரெக்கவர் ஆகி திருப்பி பூமுக்கு போகும். இல்லை ஸ்லோ டவுனில் இருக்க எக்கானமி சரியாக கவனிக்கலன்னா அது ரிசெஷனுக்கு போயிடும். ரிசெஷன்லேருந்து சரியாக கவனிக்கலன்னா அது இன்னும் வர்ஸ்ட் கேஸான டிப்ரெஷனுக்கு போயிடும். ஸோ வேர்ல்டு எக்கானமி இது வரைக்கும் டிப்ரெஷன் 1929 ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கு, அதை தாண்டி போனதில்லை. பட் நிறைய வாட்டி ஸ்லோ டவுன்லையும் ஏகப்பட்ட டைம் ரிசெஷனுக்கும் போயிருக்கு. லைக் பேண்டமிக் வந்த போது ரிசெஷனில் தான் இந்தியன் எக்கானமி இருந்தது. ஸோ ரிசெஷன் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து பேண்டமிக் அப்போ இருந்தது, 2009 இருந்தது. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ ரிசெஷன்ஸ் வருது. அதே மாதிரி 1971 வார் அப்போ ரிசெஷன்ல இருந்தோம், 1965 வார் அப்போ நம்ம ரிசெஷன்ல இருந்தோம், 1991 அப்போ நம்ம ரிசெஷன்ல இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சில டைம்ல ரிசெஷன்ல இருக்கு. இந்த மாதிரி எக்கானமி அதோடைய எக்கனாமிக் பிசினஸ் சைக்கிள், அந்த பிசினஸ் சைக்கிளோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கும் போது அதனால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ 2009 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2009 சப்ரைம் கிரைசிஸ்க்கு அப்புறமா எக்கனாமி ரிசெஷன்ல போகும்போது இந்த ரிசெஷன்னால நிறைய பேருக்கு வந்து ஜாப் லாஸ் வந்தது. ரிசெஷன்னால நிறைய ஐடி கம்பெனில ஜாப் லாஸ் வந்தது. நீங்க ஞாபகம் இருக்கும், 2009 2011 வரைக்கும், 11-12 வரைக்கும் ஐடி செக்டர்ல ஒரு நிறைய ஜாப் லாஸ் வந்து நிறைய பேருக்கு வேலை போச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேண்டமிக் டைம்ல ரிசெஷன் வந்ததுனால அப்போ வந்து நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் ஆச்சு. 2019 எக்கனாமி ஸ்லோ டவுன்ல போகும்போது ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்ல போச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ டவுன் வரும்போது, ரிசெஷன் வரும்போது, இல்லைனா வந்து டிப்ரெஷன் வரும்போது இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் பேர் தான் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சின்ஸ் எக்கனாமி இஸ் கோயிங் ஃபாலோயிங் த பிசினஸ் சைக்கிள், ஒரு சைக்கிள்லேருந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறப்போ அதனால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ எப்பப்பெல்லாம் எக்கனாமி ரிசெஷன்ல போதோ அப்பப்பெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிரியேட் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேண்டமிக் டைம்ல வந்து கரெக்டா வந்து சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எக்கனாமி ரிசெஷன்ல போயிடுச்சு, ரிசெஷன்ல போறதுனாலே லாக்டவுன்ல போறதுனாலே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹை ஆச்சு. இப்பதான் நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம், கிட்டத்தட்ட 20% to 21% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தோம். ஸோ இவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கும்போது நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இதுக்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. நம்பர் 1 என்ன சொன்னாங்க, இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இஸ் தான். ஸோ அது ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய லோன்ஸ் வந்து கொடுத்தாங்க, நிறைய லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி வந்து கொடுத்துருப்பாங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஆக்சுவலி வந்து லாஸ்ட் ஸ்லைட்ல நம்ம எக்கனாமிக் சர்வே இந்த டேட்டா பார்த்தோம்ல, இதை வந்து நான் இங்கே ப்ரீஃபாக தான் சொல்லியிருக்கேன். எக்கனாமிக் சர்வேவை நான் இன்னும் டீட்டெயில்டாக வந்து இந்த இஷ்யூ வந்து ஆத்ம நிர்பர் பாரத் பேண்டமிக் அப்போ என்னென்ன பண்ணாங்கிறது டீட்டெயில்டாக இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே நான் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். யூடியூப்ல ஆல்ரெடி ஐ டிஸ்கஸ் எக்கனாமிக் சர்வே இன் டீடைல் இன் 5 பார்ட்ஸ். யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு, என்னோட சேனலோட பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் போய் அந்த எக்கனாமிக் சர்வே வீடியோ வந்து பார்க்கலாம். எக்கனாமிக் சர்வே ஆதில் பேக் அப்படின்னு போட்டாலே இந்த வருஷம் நான் டிஸ்கஸ் பண்ண எக்கனாமிக் சர்வே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் இந்த வருஷம் பேண்டமிக்னால ரிசெஷன் அப்போ என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் போட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டிஸ் வந்து எம்எஸ்எம்இ கொடுத்து எம்எஸ்எம்இ வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க. ஏன்னா எம்எஸ்எம்இல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் வந்து அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணாங்க, ஆத்ம நிர்பர் பாரத் ரோஸ்கார் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆத்ம நிர்பர் பாரத் ரோஸ்கார் அபியான் அப்படின்னா என்னதுன்னா, இட் இஸ் சம்திங் சிமிலர் டு எம்ஜி நரேகா மாதிரியே ஒரு ஸ்கீமு. இதுல என்ன பண்றாங்க, ஸோ இட்ஸ் நாட் சிமிலர் டு எம்ஜி நரேகா, ஐம் சாரி.
அது வந்து கரீப் கல்யாண் ரோஸ்கார் அபியான் தான் வந்து எம்ஜி நரேகா மாதிரியான ஸ்கீமு. ஆத்ம நிர்பர் பாரத் ரோஸ்கார் அபியான்ல வந்து இது வந்து பிரதான் மந்திரி புரோத்சாயன் யோஜனா மாதிரி ஒரு ஸ்கீம். இதுல என்ன பண்றாங்க, ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் பூஸ்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷனே தராங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கீங்கன்னா உங்களோட சேலரியில 12% வந்து பிடிச்சிருவாங்க. 12% உங்க சேலரியில இருந்து எடுத்து ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல கட்டிடுவாங்க. பிஎஃப் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு 12% நீங்க எவ்வளவு கட்டுறீங்களோ அது ஈக்குவலண்டான காசு. இப்போ உங்களுக்கு ₹100 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், 12% பிடிச்சிட்டு பிஎஃப்ல எடுத்து போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளவு வரும்னா ₹88 தான் கையில வரும். ₹100 சேலரினா 12% பிஎஃப்க்கு போயிடும், ₹88 கையில வரும். நீங்க எவ்வளவு பிஎஃப் கட்டினீங்களோ அது ஈக்குவலண்டான இன்னொரு ₹12 வந்து உங்களுடைய எம்ப்ளாயர், அதாவது நீங்க வேலை செய்யற கம்பெனி வந்து உங்க பேர்ல பிஎஃப்ல கட்டுவாங்க. ஸோ ஒரு மாசமும் உங்க பேர்ல பிஎஃப்ல 24% ஆஃப் யுவர் சேலரி வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 12% நீங்களும் இன்னொரு 12% எம்ப்ளாயும். ஸோ எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ₹112 சேலரி அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ₹112 சேலரியில எம்ப்ளாயர் வந்து உங்களுக்குன்னு ஒதுக்கி வைக்கிறது. அதுல 12% எம்ப்ளாயர் ஷேரு, 12% உங்க ஷேரு. ஸோ மிச்சம் 88% தான் உங்க கையில சேலரியா வருது. ஸோ இந்த 88% சேலரி தான் நம்ம ஆன் ஹேண்ட் இன்கம் சொல்லுவோம். பட் இதெல்லாம் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து பிஎஃப்ல எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்ல நீங்க ஒரு 12%, எம்ப்ளாயர் 12% இருக்குல்ல, அதுல எம்ப்ளாயருடைய 12% ஷேர் அண்ட் உங்களுடைய 12% ஷேர் ரெண்டுத்தையுமே வந்து கவர்மெண்டே கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, ஒரு சில ஃபார்மல் செக்டர்ஸ்க்கு வெறும் எம்ப்ளாயியோட 12% ஷேர் தான் கட்டுறேன்னாங்க. ஒரு சில செக்டர்ஸ்க்கு 2 பேரோட ஷேரையும் கவர்மெண்ட் கட்டுறேன்னாங்க. யாருக்கு? நீங்க வந்து பேண்டமிக் அப்புறமா யாருக்கா ஒருத்தர் புதுசா வேலை கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஷேரை நாங்க கட்டிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கட்டுறதுனாலே எம்ப்ளாயருக்கு ஒரு 12% கவர்மெண்டே கட்டுதுங்கிறதுனாலே நிறைய பேரை வேலைக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு லாஜிக். ஸோ இந்த மாதிரி வந்து ஆத்ம நிர்பர் பாரத் ரோஸ்கார் அபியான்ல அவங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஷேரை கவர்மெண்டே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி கரீப் கல்யாண் ரோஸ்கார் அபியான், கரீப் கல்யாண் ரோஸ்கார் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. கரீப் கல்யாண் ரோஸ்கார் அபியான்ல என்ன பண்றாங்க, இட் இஸ் சம்திங் சிமிலர் டு எம்ஜி நரேகா. எம்ஜி நரேகா மாதிரியே வந்து 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இது அங்கே எம்ஜி நரேகா 100 நாள் வேலை, இது வந்து 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்க கொண்டு வந்தாங்கன்னா மைக்ரண்ட் ரிசீவிங் ஸ்டேட், மைக்ரண்ட் சென்டிங் ஸ்டேட்ஸ். ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த வந்து புலம்பெயர்ந்து வேலை செய்ய வந்தவங்க, பேண்டமிக்ல அவங்கலாம் திருப்பி நடந்தே போனாங்க, அவங்க சொந்த ஊருக்கே போனாங்க, பீகார், ஜார்க்கண்ட், யூபி அதுக்கே போனாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து அதிகமான மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து திருப்பி ஊருக்கு வந்துட்டாங்க. அப்படி அவங்க சொந்த ஊருக்கு வந்த பிறகு அவங்களுக்கு எம்ஜி நரேகால இருக்க ஜாப் வந்து ஒழுங்கான சப்ளை கொடுக்க முடியலங்கிறதுனால செப்பரேட்டா வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காகவே ஒரு கரீப் கல்யாண ரோஸ்கார் யோஜனான்னு ஒன்று போட்டு எம்ஜி நரேகா மாதிரியே ஒரு 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிரியேட் பண்ணி ரூரல் அசட்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி புரோத்சாயன் அபியான், புரோத்சாயன் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். பிரதான் மந்திரி புரோத்சாயன் அபியான்ல வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, எம்ப்ளாயருடைய 12% ஷேர், அதாவது எம்ப்ளாயோட 12% ஷேர் அவங்க சேலரில இருந்து எடுத்துருவாங்க. இந்த எம்ப்ளாயர் கட்ட வேண்டிய 12% ஷேரை கவர்மெண்ட் கட்டிடுது. ஸோ அப்படி கட்டுறதுனால எம்ப்ளாயர் நிறைய பேருக்கு வேலைக்கு வைப்பாங்க, அவங்கள வந்து பிஎஃப் குள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா நிறைய இன்ஃபார்மல் ஏரியால பிஎஃப், கிராஜுவிட்டி ஃபண்ட் அதெல்லாம் இல்லை, அவங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுக்கணுங்கிறதுனால தான் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமா என்கரேஜ் பண்றாங்க. இதை தாண்டி ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, அந்த மாதிரி நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னதுன்னா, எக்கனாமில இருக்க ரிசெஷன், அந்த ரிசெஷன் பீரியட்ல இருந்து எக்கனாமியை ரெக்கவர் பண்றதுக்காக எக்கனாமியில ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும்போது வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஒரு எக்கனாமி ரிசெஷனுக்குள்ளேயும் டிப்ரெஷனுக்குள்ளேயும் ஸ்லோ டவுனுக்குள்ளேயும் போகும்போது வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா எக்கனாமியில் இருக்க ஸ்ட்ரக்சரல் ஃபிளானால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட். சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா எக்கனாமி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் மூவ் ஆகிறப்போ அதோட விளைவாக வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட். மூணாவது டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, ஸோ இப்போ வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, ஒருத்தர் ஒரு ஜாப்ல இருப்பாரு, அந்த ஜாப் பிடிக்கல அப்படின்னு வேற ஜாபுக்கு மாறுவார். அப்படி வேற ஜாபுக்கு மாறும்போது நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும். நடுவில் அந்த கேப்ல வந்து அவர் அன்எம்ப்ளாய்டா இருப்பார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு 5 வருஷம் டிசிஎஸ்ல வேலை பார்த்துருப்பாரு. டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிட்டாரு, வேற வேலைக்கு போனால் இந்த வேலை பிடிக்கல டியூ டு சம் ரீசன் ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் ரிசைன் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நடுவில் வந்து ஒரு 3 மாசத்துக்கு அன்எம்ப்ளாய்டா இருக்கலாம், இல்லை 6 மாசத்துக்கு அன்எம்ப்ளாய்டா இருக்கலாம். திருப்பி 6 மாசம் கழிச்சு இன்னொரு வேலை கிடைச்சிருக்கலாம், அப்புறம் இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைச்சிருக்கும். ஸோ இந்த நடுவில் இருக்க இந்த 3 மாசம் 6 மாசமும் அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறது தான் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் when one person is moving from one job to another, in between அந்த இன்டர்இன்கம் பீரியட்ல வந்து they will be unemployed. So that is called as frictional unemployment. அந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் வந்து இந்த காமெடி சீன், இந்த கிளாசிக் காமெடி சீன் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க.
ஸோ கவுண்டமணிக்கு வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும்போது என்ன ஆயிடுது, அவருக்கு வந்து ஒரு வேலையில வீட்டு வேலைக்காரரா இருப்பாரு. செந்தில் வந்து கப்பல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுவாரு, வேலையை வந்து ரிசைன் பண்ணிடுவாரு. வேலையை ரிசைன் பண்ணிட்டு கப்பல்ல வேலைக்கு தேட போறேன்னு வரும்போது அது இறங்கி நின்று தள்ளணும்னு சொன்னோன்னே அது ஒரு பொய்ன்னு தெரிஞ்சிடும். திருப்பி பார்த்தா அவர் என்ன ஆயிடுவாரு, அன்எம்ப்ளாய்டு ஆயிடுவாரு. திருப்பி அந்த கேப்ல ஒரு அன்எம்ப்ளாய்டா இருக்காரு. திருப்பி போயிட்டு நம்பியார் கிட்ட வேலை கேட்பார்ல. ஸோ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும்போது நடுவில் இருக்கிற இந்த கேப் வந்து ஒரு அன்எம்ப்ளாய்டா இருக்கிறது தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த கிளாசிக் காமெடி யாருமே மறந்துருக்க மாட்டோம். ஸோ செந்தில் அவர் ஏமாத்துறது தான் வந்து அப்போ கவுண்டமணி இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஃபிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ தட் இஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்கு அதில் வந்து செந்திலே இந்த டயலாக் சொல்லுவார், எப்பவுமே நம்ம ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும்போது இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற வேலையை நம்ம விடக்கூடாது. இன்னொரு வேலை கிடைச்ச பிறகுதான் இருக்கிற வேலையை விடணும். ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே தான் எட்டி உதைப்பாங்க. ஏண்டா டே. ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்கான எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு சீசன்ல வந்து மட்டும் அவங்க அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. லைக் நம்ம ஆல்ரெடி இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, ராபி சீசன் எடுத்துக்கலாம். ஜூன்ல இருந்து அக்டோபர், நவம்பர் வரைக்கும் அவங்களுக்கு வந்து காரிஃப் சீசன் இருக்கும். நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் வந்து ராபி சீசன் இருக்கும். மார்ச்ல இருந்து திருப்பி ஜூன் வரைக்கும் வந்து ஜயத் இருக்கும். ஸோ நிறைய இதுல வந்து ஃபர்ஸ்ட் சீசனும் செகண்ட் சீசன் மட்டும் தான் போடுவாங்க. 3வது சீசன் ஃபாலோவா விட்டுருவாங்க. இல்ல 3 போகமும் போடுவாங்க. அது அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்க வந்து சீடை வந்து சோ பண்ணும்போதும் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தான் லேபரர்ஸ்க்கு நிறைய வேலை இருக்கும். நடுவில் வந்து அந்த கிராப் வளர்ந்துட்டு இருக்கிற டைம்ல மெயின்டெனன்ஸ் தான். அந்த மெயின்டெனன்ஸ் டைம்ல வந்து 2 பேர் வேலை செஞ்சா போதும். பட் சோயிங் பண்ணும்போது ஒரு ஃபார்ம்ல வந்து 20 பேர் வேலை செய்வாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணும்போது 20 பேர் வேலை செய்வாங்க. ஆனா அதோட மெயின்டெனன்ஸ், அதாவது வீடிங் அண்ட் பெஸ்டிசைட் ஃபெர்டிலைசர் போடும்போது 2 பேர் வேலை செஞ்சா போதும். ஸோ மிச்சம் இருக்கிற 18 பேருக்கு இந்த சீசன்ல வேலை இருக்காது. அதே மாதிரி திருப்பி சோயிங்லயும் ஹார்வெஸ்ட்லயுமே தான் வந்து 20 பேருக்கு வேலை கிடைக்கும். மிச்சம் இருக்க 18 பேருக்கு இந்த கேப்ல வேலை இருக்காது. இந்த கேப்ல ஃபாலோ ஆட்டா வேலையே இருக்காது. ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து சைக்கிளிக்கல். ஸோ இந்த சைக்கிள் டைம்ல மட்டும் தான் அவங்க வேலை கிடைக்குதுங்கிறதுனால தான் நான் அக்ரிகல்ச்சரல் சீசன் டைம்ல இந்த ஃபார்ம் லேபரர்ஸ்க்குலாம் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம எம்ஜி நரேகா அப்படின்னு ஒரு ஸ்கீமே கொண்டு வந்தோம். எம்ஜி நரேகா ஸ்கீமோட நீடே என்னதுன்னா, நிறைய பேர் வந்து எம்ஜி நரேகாவுடைய ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிக்காம அதை தப்பா இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜி நரேகாங்கிற ஸ்கீம் வந்து இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்சூரன்ஸ் டு தி ரூரல் லேபரர்ஸ் அப்படின்னு வேர்ல்ட் பேங்க்ல இருந்தே அறிக்கை வந்திருக்கு. வேர்ல்ட் பேங்க் இன் ரிப்போர்ட் தே செட் தட் இட் இஸ் தி பெஸ்ட் இன்சூரன்ஸ் ஃபார் தி ரூரல் லேபரர்ஸ் அப்படின்னு வந்து எம்ஜி நரேகாவை பாராட்டியிருக்காங்க. நிறைய நாடுகள்ல நம்ம எம்ஜி நரேகா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபினாமினல் ஸ்கீம். ஏன்னா இந்த 20 பேருக்கு வந்து சோயிங் பண்றப்போ, நாத்து நடுறப்போ வேலை இருக்கு, அறுவடை பண்றப்போ வேலை இருக்கு. நடுவில் இருக்கிற டைம்ல வேலை இல்லாம போயிடுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்க எங்க வேலைக்கு போவாங்க? அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்? அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தி தர வரைக்கும் இருக்கிற அந்த டெம்பரரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் எம்ஜி நரேகா. அந்த எம்ஜி நரேகால நிறைய ஒரு தப்புகள் நடக்குது. வேலையில இருக்கிறவங்களும் நல்ல வசதியா இருக்கவங்களும் வந்து வேலைக்கு வந்து கார்டு அப்ளை பண்ணி சம்பளம் வாங்கிக்கிறாங்க. வேலைக்கே வராமலே சம்பளம் வாங்கிக்கிறாங்க. கிரிட்டிசிசம் இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற ஃபிளானால அந்த ஸ்கீமை வந்து குறை சொல்லக்கூடாது. ஸ்கீம் இஸ் அ ஃபினாமினல் ஸ்கீம். அது ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணா பயங்கரமான ரூரல் பாவர்ட்டிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ரஸா இருக்கும். ஸோ தட் இஸ் தி நேச்சர் ஆஃப் எம்ஜி நரேகா. இந்த நான் சீசனல் டைம்ல அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு சம்மர் டைம்லையும் வின்டர் டைம்லையும் வேலை இருக்கும். ஆனால் நடுவில் இருக்கிற இந்த மான்சூன் டைம்ல வேலை இருக்காது. ஸோ இந்த கேப்ல அவங்க என்னவா இருப்பாங்க? அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. ஒரு சீசனுக்கு அன்எம்ப்ளாய்டா இருந்து மிச்ச சீசன்லாம் எம்ப்ளாய்டா இருக்கிறது தான் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லையும் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ்ல தான் இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு நிறைய தெரியும். டூரிசம் செக்டர்லையும் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். டூரிஸ்ட் கைடா இருக்கவங்க, டூரிசம் நம்பி இருக்கிறவங்க, டூரிஸ்ட் லொகேஷன் ஸ்பாட்டை சுற்றி கடை போட்டிருக்கவங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்ல தான் வேலை இருக்கும். மற்ற சீசன்ல வந்து இருக்காது. இப்போ சீசன் டைம்ல தான் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கும். டிராவல் கைடு, டாக்ஸி டிரைவர்ஸ், ஹோட்டல் ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இவங்க எல்லாமே வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் சீசனல் டைம்ல நம்ம வேலை கொடுக்கணும். அப்படி பெஸ்ட்டா கொண்டு வந்தது தான் எம்ஜி நரேகா. இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சர்ல அதிகமா இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 49% ஆஃப் தி பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரை டிமெண்ட் பண்ணியிருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே சீசனலி அன்எம்ப்ளாய்ட் ஆறாங்க. ஸோ அத்தனை சதவீதம் பேருக்கு வேலை கொடுக்கறதுனால தான் எம்ஜி நரேகா இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கீம்ஸ். ஸோ அதனால தான் இந்த கவர்மெண்ட் வந்து அது காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் மோடி கவர்மெண்ட் அதுக்கு இன்னும் ஃபண்டிங் அதிகப்படுத்தி தான் கண்டினியூ பண்றாங்க. ஸோ தட் இஸ் த திங் யூ ஹவ் டு நோட் டவுன். ஏன்னா அந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ்னால. நெக்ஸ்ட் வந்து இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் மாதிரியே வந்து அடுத்து வந்து இந்த ஃபார்ம் லேபரர்ஸ்க்கு நம்ம அலீட் ஆக்டிவிட்டிஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்ன்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் லைக் டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்கு. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இன் ஆர்டர் டு டபுள் தி ஃபார்மர்ஸ் இன்கம் நம்ம என்ன பண்ணணும், நான் சீசனல் டைம்ல அவங்க அலீட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். லைக் பீ கீப்பிங், செரிகல்ச்சர், அப்பிகல்ச்சர், அந்த மாதிரி லைக் ஹனி ப்ரொடக்ஷன் பண்றது, இல்லைன்னா பவுல்ட்ரி பண்றது, இல்லைன்னா டைரி ஃபார்மிங்,
அதனால எல்லாருக்கும் ஒரு மாடு கொடுத்து டெய்ரி ஃபார்மிங் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் அலீட் ஆக்டிவிட்டி அது நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, சிறு குறு தொழில்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றது. அதுக்காக தான் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவில் 10,000 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்ன? கூட்டுறவு. ஸோ ஃபார்மர்ஸ்குள்ள கூட்டுறவு பண்ணி அவங்க வந்து ஒன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்றது. அந்த மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்லாம் வந்து லோன்ஸ் கொடுத்து அவங்களை சிறு குறு தொழில் செய்ய வைக்கிறது நான் சீசனல் டைம்ல. ஸோ இப்படிலாம் பண்றதுனால சீசனல் நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்மளால வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் அக்ரிகல்ச்சர் அலீட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எம்எஸ்எம்இ செக்டர் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ஃபார்ம் பண்ணி என்கரேஜ் பண்றதுனால ரூரல் ஏரியாவில் நம்ம ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை பூஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன் வே டு அலிவியேட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் இஸ் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, அவங்க எம்ப்ளாய்டா இருப்பாங்க, ஆனா அவங்க வெளியேந்து பார்க்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் பாத்தீங்கன்னா அவங்க செய்யற வேலை தேவையில்லாத இதா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் எடுத்துக்கலாமே. ஒரு ஃபார்ம்ல வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம்ல வந்து 4 பேர் ஒர்க் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இல்ல 2 பேர் ஒர்க் பண்ணா போதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஃபேமிலி இருக்கும். ஒரு ஃபேமிலியில மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஃபேமிலியில 5 பேர் இருக்கிறதுனால 5 பேருமே வந்து வேலை செய்வாங்க. இல்ல 6 பேர் இருந்தா 6 பேருமே வந்து வேலை செய்வாங்க. ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஒரு ஃபார்ம்ல 3 பேர் வேலை செஞ்சா போதும். ஆனா ஃபேமிலியில வந்து 6 பேர் இருக்கிறதுனால 6 பேருமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் எவ்ரிஒன் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஒன்லி தேர் ஹாஃப். ஸோ 3 இண்டிவிஜுவல் அவங்களுடைய ஃபுல்லு போட்டாலே 3 பேருக்கு இங்கே வேலை கிடைக்கும். ரெஸ்ட் ஆஃப் தி 3 பீப்புளுக்கு வந்து அதர் ஜாப்ஸுக்கு போகலாம். அவங்க அதர் ஜாப்ஸ் போனால் அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் அங்கே போய் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் 6 பேருமே 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை 6 பேர் செய்யறதுனால 6 பேருமே ஹாஃபாக தான் வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியலை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்படி ஹாஃபாக அவங்களோட பொட்டன்ஷியல் ஷேர் பண்ணுறதுனால மிச்ச ஹாஃப் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்குது. ஸோ வெளியேந்து பார்க்கறதுக்கு 6 பேருமே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் 3 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 3 பேருடைய ஒர்க் ஹவர்ஸ் வந்து மேன் ஹவர்ஸ் வந்து இட் இஸ் அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ரியாலிட்டி. இதுதான் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது டிஸ்கைஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா ஒளிவு மறைவான, அதாவது ஒளிந்து இருக்கக்கூடிய, அதுதான் வந்து டிஸ்கைஸ்ட். டிஸ்கைஸ்ட்னா வந்து நமக்கு வந்து நேராக கண்ணுக்கு தெரியாது, அது வந்து ஒளிஞ்சிருக்கும். இதை தான் வந்து மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. மறைமுக வேலையின்மைனா அவங்க வந்து எல்லாரும் வெளியேந்து பார்க்க 6 பேர் வேலை செய்வாங்க. பட் உள்ளுக்குள்ள எடுத்து பார்த்தா தான் தெரியும் 3 பேருக்கு தான் வேலை போதும், மிச்சம் 3 பேர் சும்மா இருக்காங்க. அவங்க வந்து வேற வேலை பார்த்திருந்தாலே நல்லபடியா வேலை செஞ்சிருக்கலாம். பட் தேவையில்லாம இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேமிலி பேஸ்டு ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் அதே வேலை செய்யும் போது தான் இந்த டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. இந்தியாவில் ஹையஸ்ட் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எதில் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர்ல. ஸோ நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி மெயின் ப்ராப்ளம்ஸ்ல ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் என்னதுன்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும். ஏன்னா ஒரே ஃபார்ம்ல நிறைய பேர் வேலை செஞ்சு அவங்க அன்ப்ரொடக்டிவா இருக்காது. அந்த 3 பேர் வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சிருந்தா எக்கனாமிக் ப்ரொடக்டிவ் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கும். ஸோ இந்த டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் வந்து இந்த மீம். நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தா ஆனந்தம் படம் இல்லைன்னா எம்டன் மகன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 அண்ணன் தம்பிங்களும் வந்து ஒரே கடையில வேலை பார்ப்பாங்க. ஸோ 4 அண்ணன் தம்பியில இந்த ஒரு கடையை பார்த்துக்கிறதுக்கு 2 பேர் போதும், மிச்சம் 2 பேர் வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கலாம். பட் இந்த அண்ணன் தம்பிங்க எல்லாருமே கடையிலே வேலை பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி எம்டன் மேல பாருங்க, அப்பாவும் அந்த கடையில வேலை பார்ப்பாரு, பையனும் அந்த கடையில வேலை பார்ப்பான், மச்சான் வடிவேலும் அந்த கடையில வேலை பார்ப்பாரு. ஃபேமிலியில இருக்க 3 பேரும் ஒரே கடையில வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் இதெல்லாம் தாண்டி பெஸ்டா இருக்க எக்ஸாம்பிள் வந்து இப்போ லேட்டஸ்டா அவங்க சொல்லணும்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ். ஸோ ஆனந்தம்லையாவது 2 அண்ணன் தம்பிங்க படிக்க போயிடுவாங்க. எம்டன் மகன்ல ஒருத்தரும் படிக்க போயிடுறாரு. பட் இதுல பாத்தீங்கன்னா 4 பேருமே வந்து ஒரே கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கடையில 2 பேர் வேலை செஞ்சா போதுங்கிற இடத்துல 4 பேர் வேலை செய்யறது தான் வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ விச் வி ஹாவ் டு பி அட்ரஸிங். அடுத்தது வந்து அடுத்த முக்கியமான கிளாசிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னதுன்னா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னதுன்னா a person who is having a very good education level but couldn't find a job which matches the education. ஓகே, அவருக்கு வேலை இருக்கு, ஆனா அவரோட எஜுகேஷன் லெவலை மேட்ச் பண்ற அளவுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால என் எஜுகேஷன் லெவலுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் அன்எம்ப்ளாய்டா இருக்கிறது தான் எஜுகேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட். A person is well educated and well skilled but unable to find a job which is matching the person's educated skills. அதான் நம்ம இன்ஜினியரிங்க்கு எடுக்கலாம். ஏகப்பட்ட பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரா இருக்காங்க, ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சிவில் இன்ஜினியரா இருப்பாங்க, ஆனா சிவில் இன்ஜினியரிங்ல அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அவங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரா இருப்பாங்க, ஆனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல வேலை கிடையாது, கோர்ல வேலை கிடைக்காது. எல்லாருமே இப்போ ஐடியில் வேலை பார்ப்பாங்க. பட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் நிறைய பேர் வந்து நான் கோர்ல தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு அன்எம்ப்ளாய்டாவே வேலை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட எஜுகேஷன் லெவலுக்கு நான் மேட்ச் ஆகிற வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் அன்எம்ப்ளாய்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து எஜுகேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்.
ஸோ அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம ரகுவரன் தான். விஐபியில் வர நம்ம ரகுவரன் கேரக்டர் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு, ரொம்ப விரும்பி படிச்சதுனால சிவில் இன்ஜினியரிங் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலையெல்லாம் பட்டதாரியா இருப்பாரு, விஐபியா இருப்பாரு. ஸோ அவர் இந்த படத்துல விஐபியா இருக்கிறதா வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஹீ இஸ் எஜுகேட்டட், ஹீ இஸ் ஹேவிங் குட் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி, பட் ஹீ இஸ் அன்எம்ப்ளாய்டு பிகாஸ் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் தி சிவில் இன்ஜினியரிங் ஜாப் விச் ஹி ஹாஸ் ஸ்டடிட். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். தட் இஸ் அவர் ரகுவரன். இவர் பார்ட் 2லயும் வந்து நடுவில் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆவார். கஜோல் வந்து அவர் வேலையை விட்டு தூக்கின பிறகு அன்எம்ப்ளாய்டு ஆயிடுவார். ஸோ ஒன் ஆஃப் தி கிளாசிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் மூவி இஸ் இது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு விஐபி. அடுத்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னதுன்னா, அவங்க படிச்ச லெவல் ஒன்னா இருக்கும், அவங்க பார்க்குற வேலை அதை விட கம்மியா இருக்கும், அவங்க படிச்ச லெவலுக்கும் கம்மியா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்டி படிச்சவங்க இல்லைனா வந்து பிஜி படிச்சவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, குரூப் 4 வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்களுக்காக கொண்டு வந்தது. ஸோ நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே நீங்க குரூப் 4க்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து வேலைக்கு சேர்ந்துடலாம். ஆனா பிஹெச்டி படிச்சு பிஜி படிச்சு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து குரூப் 4 வேலை பார்க்கறது இஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். நீங்க படிச்ச லெவல் வேற, ஆனா நீங்க அப்ளை பண்ணது குரூப் 4 வேலை. ஸோ தட் இஸ் தி நிறைய பேர் நம்ம பிஜி யூஜி படிச்சவங்க குரூப் 4 அப்ளை பண்றது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலையா இல்லைனா ஒரு கிளர்க் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க படிச்ச லெவல் வேற, உங்களுக்கு கிடைக்கிற வேலை வேற. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ லேட்டஸ்டா கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிக் எக்கனாமி. கிக் எக்கனாமில நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து டெலிவரி ஒர்க் பார்க்குறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க, ஆனா இன்ஜினியரிங் படிச்சதுக்கு எக்கனாமில ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அதனால வந்து படிச்ச இன்ஜினியர்ஸ்க்குலாம் வந்து ஒழுங்கான வேலை கிடைக்காதனால அவங்க கிடைச்ச வேலையை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கிடைச்ச வேலை எடுத்து வேலை செய்யற டெலிவரி பண்ற இந்த வேலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து அண்டர் எம்ப்ளாய்டா இருக்காங்க. They have studied a very good degree, but they are doing a job which is lesser compared to their what their degree demands. So that is underemployment. Educated unemployment க்கும் underemployment க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னதுன்னா, educated unemployed வந்து அவங்க நல்ல எஜுகேட்டடா இருப்பாங்க, பட் they are நாட் எம்ப்ளாய்ட். நான் படிச்ச வேலைக்கு படிச்சதுக்கு எனக்கு வேலை நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு கிடைக்கிற வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் அன்எம்ப்ளாய்டா இருப்பேன்னு சொல்றது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னதுன்னா, நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல, நான் கிடைச்ச வேலையை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லோ லெவல் ஜாப் வந்து பண்றது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட் இன் தி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அவங்க டிகிரி படிச்சிருந்தாலும் அவங்க ஒரு டெலிவரி பாயாவோ இல்லை இந்த மாதிரி ஒர்க்கும் பண்றது தான் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டைப் ஆஃப் கேட்டகரி வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். இவங்க வந்து தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க், நாட் சீக்கிங் ஒர்க். அவங்க வேலையும் தேடலை, வேலை கொடுத்தாலும் செய்யற நிலைமையில இல்லை. தே ஆர் நாட் சீக்கிங் ஒர்க் அண்ட் நாட் இன்ட்ரெஸ்டட் ஒர்க் தான் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். அவங்களாவே வந்து இவங்க இது வரைக்கும் நீங்க பார்த்தவங்க எல்லாருமே வந்து வேலை தேடுறவங்க, வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க. வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிற பீப்புள் வந்து வேலையும் தேடுறது இல்லை, அவங்க வேலை செய்ய ரெடியாகவும் இல்லை, சும்மாவே வீட்டில் சும்மா கிடக்கிறவங்க தான் வந்து சும்மா இருக்கிறது தான் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். அவங்க வந்து வேலை தேடாமலே சும்மா இருக்கிறது, நான் வீட்டிலேயே சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இல்லை கிளாசிக்கா வந்து நம்ம சில்ட்ரன், ஓல்டேஜ் பீப்புள், ரிட்டையர்டு பீப்புள் இவங்களெல்லாம் விட்டுறலாம். இவங்களை தாண்டி நார்மல் ஒர்க்கிங் ஏஜ்லேயே இருந்துகிட்டே இப்படி பண்றவங்க தான் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு. ஸோ நிறைய பணக்காரர் வீட்டு பசங்களாம் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது, அவங்க சும்மா இருப்பாங்க அந்த மாதிரி. So that is voluntary unemployment. They are not seeking work and they are not interested to work and they will not work. ஸோ அதுக்கு தான் கிளாசிக்கா இருக்கிறது நம்ம தலைவர் வடிவேல் வந்து ஒரு படத்துல இருப்பார், சும்மா இருக்கிறது. ஏன்னா சும்மா இருக்கிறது அவ்வளோ ஈஸியா, இங்க சும்மா இருந்து காட்டு அப்படின்னு வந்து சவால் இருக்கிறது. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி காட்டு. இந்த மாதிரி சும்மா இருக்கிறது தான் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். நான் வேலை எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது கால்ட் அஸ் வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் who are not ready to work. லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட்ல 9th கேட்டகரியா நம்ம பார்க்கறது நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, என்னதான் ஒரு எக்கானமில டெவலப்டா ஆனாலும், என்னதான் ஒரு எக்கானமி பயங்கரமா வளர்ந்தாலும், அந்த எக்கானமில ஒரு 2.5% ஆஃப் தி பீப்புள் ஆர் 2.5 to 3% ஆஃப் தி பீப்புள் எப்பவுமே அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. நீ என்னதான் டெவலப்டு நாடா வச்சுக்கோங்க, எப்பவுமே உங்க எக்கானமில 2.5 to 3% அன்எம்ப்ளாய்டா தான் இருப்பாங்க. ஏன்னா அது எக்கனாமியோட சைக்கிள் அப்படி, எக்கனாமியோட நேச்சர் அப்படி. எக்கனாமி ஒரு சைக்கிள்ல போறதுனாலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனாலையும் எப்பவுமே ஒரு 2.5 to 3. ஒரு சிலர் ஃபிக்ஷனலா இருப்பாங்க, ஒரு சிலர் சீசனலா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து சைக்கிளிக்கலா இருக்கும், இல்ல ஒரு சிலர் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கும். இந்த மாதிரி ஃபார் சம் ரீசன்ஸ் எப்பவுமே வந்து எக்கானமில ஒரு 2.5 to 3% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு தான் நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்கானமில எப்பவுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2.5 to 3 இருந்ததுன்னா தட் இஸ் குட். அப்படி இருந்தா அது தப்பு இல்லை, ஏன்னா நேச்சுரலாவே அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம எக்கானமில தான் வந்து நம்ம 6.9 to
7.5க்குள்ள வந்து நம்ம அது ரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. பேண்டமிக் அப்போ அது 20K போயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் இயர் அது 9க்கு வந்தது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6.5 9 to 7 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ 3 இருக்க வேண்டியது 7.5 இருக்கு. ஆல்மோஸ்ட் 4% ஹை இருக்கிறது தான் வந்து நம்ம எக்கானமியில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த 4 பேருக்கு வேலை கொடுத்துட்டா எப்பவுமே இருக்கிற அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் மெயின்டைன் ஆகும். ஸோ நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நேச்சுரலி எவ்ரி டைம் தேர் வில் பி சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட். தட் இஸ் நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். லாஸ்டா வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னதுன்னா, எக்கனாமியில வரக்கூடிய நியூ டெக்னாலஜிஸ். ஒரு நியூ டெக்னாலஜி வருதுன்னா அதனால ஆல்ரெடி அந்த மேனுவலா பண்ணிட்டு இருக்கிற அந்த லேபரர்ஸ்க்குலாம் ஜாப் போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். எக்கனாமிக்குள்ள ஒரு நியூ டெக்னாலஜி வரதுனால ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஜாப்ஸ் போயிடுது. இப்போ ஐடி செக்டர்ல ஆட்டோமேஷன் வரதுனால நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுனால நிறைய கிளர்க்ஸ்க்கு வந்து ஜாப் ஆரம்ப காலகட்டத்தில் போச்சு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் மிஷினரி வந்தது. அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் மிஷினரி வந்ததுனால ஃபார்ம் லேபரர்ஸ்க்கு ஹார்வெஸ்டர்ஸ் ட்ரெஷர்ஸ் இதெல்லாம் வந்ததுனால நிறைய ஃபார்ம் லேபரர்ஸ்க்கு வேலை போகுது. ஸோ ஃபார்ம் மெக்கனைசேஷனால வந்து அக்ரிகல்ச்சர் ஜாப் லாஸ். அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ஸ்டீம் இன்ஜின் வந்ததுனாலையும் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணதுனாலையும் எலக்ட்ரிக்கல் மிஷினரி ப்ரொடக்ஷன்னால நிறைய மேனுவல் லேபரர்ஸ் அசம்பிளி ஒர்க்கர்ஸ்க்கு வேலை போகுது. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்தாலே வந்து ஒரு புது டெக்னாலஜி எப்போ வந்தாலும் அதனால ஒரு சிலருக்கு வந்து ஜாப் லாஸ் வரும். ஸோ இந்த ஜாப் லாஸ் வந்தாலும் இது வந்து டெம்பரரி தான். ஸோ எப்போ ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் அதனால வரக்கூடிய வேலை வாய்ப்பு இழப்புங்கிறது நடக்கும். அது டெம்பரரி தான். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் த எக்கனாமி வில் ரீஅட்ஜஸ்ட் டு இட் செல்ஃப். இப்போ டிஜிட்டல் வந்ததுனால நிறைய வந்து எல்லாரும் அமேசான்லயும் ஆன்லைன் வந்ததுனால எல்லாம் ஆன்லைன் வந்ததுனால நிறைய பேர் ஆஃப்லைன்ல வந்து வேலை போச்சு. ஸோ அப்படி இருந்ததுனால டிஜிட்டல் டெக்னாலஜி அகேன்ஸ்டா கிரிட்டிசிசம் வந்தது. பட் அதே டிஜிட்டல் டெக்னாலஜினால தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னு சொல்லி டெலிவரி ஜாபுக்கு வந்து வேலை வந்தது. ஓலா அப்படிங்கிறது வந்து அதே ஆன்லைன் வேலை மூலமா தான் நிறைய பேர் வேலையும் கிடைக்க ஆரம்பிச்சது. ஓலா ஊபர்னு ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னு. ஸோ இமீடியட்டா ஷார்ட் டேர்ம்ல ஜாப் லாஸ் வந்தாலும் லாங் டேர்ம்ல இட் வில் பி ரீஅட்ஜஸ்டிங். தட் இஸ் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வராமல் இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? புது டெக்னாலஜி எந்த வந்தாலும் அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்லிங் வந்து உங்க மக்களுக்கு கொடுக்கணும். அடுத்த டெக்னாலஜி ஃபியூச்சர் டெக்னாலஜி வேணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்லிங். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி 4.0 வரப்போகுதுன்னு சொல்றோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது, ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வரப்போகுது, பிளாக் செயின் டெக்னாலஜி வரப்போகுது, குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி 3D பிரிண்டிங், இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி ஃபியூச்சராக வரக்கூடிய பிரிண்டிங் தான் வந்து இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு நம்ம சொல்றோம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி டெக்னாலஜியில் அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஸ்கில்லிங் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சருக்கு தேவைப்படுற ஸ்கில்லுக்கு அவங்க ரெடி ஆகிடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி தேர் வில் பி சர்டன் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து வந்து ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வை பார்ப்போம். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் சீக்கிங் தி ஜாப் குவான்டிட்டி ஆஃப் பீப்புள், ஒய் ஆக்சிஸ்ல வந்து வேஜஸ். ஸோ இதில் வந்து சப்ளை சைடு யாருன்னா எம்ப்ளாயர்ஸ். எம்ப்ளாயர்ஸ் தான் வந்து ஜாப் கொடுக்குறவங்க தான் வந்து சப்ளையர்ஸ். டிமாண்ட் சைடு யாருன்னா வந்து வேலை தேடுறவங்க இஸ் தி டிமாண்ட் சைடு. சப்ளை சைடு யாருன்னா ஜாப் கொடுக்குறவங்கன்னா அதாவது எம்ப்ளாயர்ஸ் வேலை கொடுக்குறவங்க. ஸோ வேஜஸ் வந்து ஹையா செட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேஜஸ் ஹையா செட் பண்ணால் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய சம்பளம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வேலை வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ குவான்டிட்டி ஆல்சோ வில் பி ஹை. அதே வந்து வேஜ் கம்மியாக செட் பண்ணாங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டட் ஆல்சோ வில் பி லோ. வேஜ் வந்து கம்மியாக செட் பண்ணாங்கன்னா கம்மியான ஆளுங்க தான் வந்து ஜாபை வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அதனால டிமாண்ட் கர்வ் வந்து எப்பவுமே இப்படி இருக்கும். வேஜ் அதிகமாக செட் பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை தேடுவாங்க. ஸோ குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் சீக்கிங் ஜாப் வில் பி ஹை. அதனால இந்த வந்து டிமாண்ட் கர்வ் வந்து இங்கே இருக்கும். வேஜ் வந்து கம்மியாக செட் பண்ணாங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் சீக்கிங் ஜாப் வில் பி லோ. அதனால டிமாண்ட் கர்வ் வந்து இப்படி இருக்கு. இப்போ அதே சப்ளை சைடில் பார்ப்போம். சப்ளை சைடை பொறுத்த வரைக்கும் வேஜை ஹையாக வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அதிகமான சம்பளம் வச்சாங்கன்னா எல்லாருக்குமே அதிக சம்பளம் கொடுக்க முடியாது. நம்பர் ஆஃப் ஜாப் வேகன்சிஸை வந்து குறைச்சிருவாங்க. ஸோ கம்மி சம்பளத்தில் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணணும்னு பார்ப்பாங்க, இல்லை நிறைய சம்பளத்தில் கம்மி பேரை ரெக்ரூட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ நிறைய சம்பளம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கம்மி பேரை தான் ரெக்ரூட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால சப்ளை கர்வ் வந்து இப்படி இருக்கும். ஆனால் அதுவே கம்மி சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதில் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எய்தர் கம்மி சம்பளத்தில் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணும், இல்லை நிறைய சம்பளத்தில் கம்மி பேரை ரெக்ரூட் பண்ணும். அதான் குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாப் சீக்கிங் ஆர் ஜாப் கிவிங். ஸோ அதனால சப்ளை கர்வ் வந்து இப்படி வருது. ஸோ வேஜஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க, வேஜஸ் கம்மியாக இருந்தால் கம்மியான ஆளுங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து வேஜ் கர்வ் இப்படி இருக்கு. ஆனால் அதுவே வந்து எம்ப்ளாயர் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளம் இருந்தால் கம்மியான ஜாபை தான் அவர் ஓப்பன் பண்ணுவார். ஆனால் கம்மியான சம்பளம் தான் அதிகமான ஜாபை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ். எக்கானமிலே இப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வில் ரெண்டு கர்வ் மீட் பண்ணுற ஏரியா ஈக்குவலண்ட்டாக இருக்கிற இந்த வேஜ் தான் வந்து ரியல் வேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இது வந்து ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட்டுங்க. இது வந்து நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தேவையில்ல. பட் இது வந்து ஒரு பயங்கர எக்கனாமிக் டெக்னிக்கல் கான்செப்ட். கிராஃப் எல்லாம் இருக்கு. இந்த கிராஃப்லாம் நமக்கு தேவையே இல்ல. கான்செப்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னதுன்னா, எப்பவுமே வந்து நீங்க வந்து உங்க நேஷனலோட மினிமம் வேஜ் அதெல்லாம் செட் பண்றீங்களா, எக்கானமில வேஜஸ் எவ்வளவு ரேட்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் சப்ளைக்கோ மீட் பண்ற இந்த ஏரியால ரியல் வேஜ் வருதுல, இந்த ரியல் வேஜ் எவ்வளவோ அதுதான் வந்து வேஜஸ் இருக்கணும். இது வந்து 15,000 ரூபாய் அப்படின்னு இருக்குன்னா 15,000 ரூபாய் தான் வந்து மினிமம் வேஜா செட் பண்ணி எல்லாரும் கொடுக்கணும். இந்த ரியல் வேஜ் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்க அதிகமாவோ இல்ல கம்மியாவோ செட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்ப ரியல் வேஜ் வந்து நீங்க அதிகமா செட் பண்றீங்க அப்படின்னா, ரியல் வேஜ் அதிகமா செட் பண்றீங்கன்னா அது இந்த சப்ளை கர்வை இங்க இங்க கட் பண்ணுது, டிமாண்ட் கர்வை இங்க கட் பண்ணுது. ஸோ சப்ளை கர்வை இங்க கட் பண்ணுதா, டிமாண்ட் கர்வை இங்க கட் பண்ணுதா. ஸோ ஸோ சப்ளை கர்வை இங்க கட் பண்ணும்போது வேஜ் ரேட்டை கொஞ்சம் அதிகமாக செட் பண்ணீங்கன்னா கம்மியான ஆளுங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. ஸோ வேஜ் ரேட் கம்மியாக இருந்தால் அதிகமான ஆளுங்க குவான்டிட்டி வருது. பட் வேஜை வந்து இதுதான் வந்து ரியல் வேஜ், இத்தனை பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். பட் கொஞ்சம் ரியல் வேஜ் அதிகமாக செட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஆளுங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஸோ கம்மியான ஆளுங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஸோ இத்தனை சதவீதம் பேருக்கு வந்து வேலை போயிடும். உங்க லாஜிக் புரியுதா? தீஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி பீப்புள் வில் லூஸ் தேர் ஜாப்ஸ். ஸோ இந்த ரேஞ்சில் இங்கே வந்து 10,000 பேர் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 9,000 பேர் அப்படின்னு ஆகிடும். ஸோ 1000 பேருக்கு வந்து வேலை போயிடும். ஸோ இதானே அந்த குவான்டிட்டி. ஸோ ரியல் வேஜில் நீங்கள் வேஜ் செட் பண்ணீங்கன்னா 10,000 பேருக்கு வேலை கிடைக்குது. நீங்கள் கொஞ்சம் ரியல் வேஜை தூக்கி செட் பண்ணீங்கன்னா 9,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வரக்கூடிய ஜாப் லாஸ் தான் வந்து ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எக்கனாமியில் நீங்கள் ரியல் வேஜ் செட் பண்ணும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணல, உங்களோட மினிமம் வேஜை கொஞ்சம் தப்பாக செட் பண்ணிட்டீங்கனாலே ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாகிடும். ஸோ டிமாண்ட் ஃபார் தி ஜாப்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். டிமாண்ட் கர்வ் வந்து அது இங்கே மீட் பண்ணுது. ஸோ டிமாண்ட் ஃபார் தி ஜாப்ஸ் வந்து இந்த லெவலில் இருக்கு. ஸோ இத்தனை பேர் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. 12,000 பேர் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேலை கொடுத்தது 9,000 பேருக்கு தான். ஸோ 3,000 பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ திட் இஸ் ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இஃப் யூ ஆர் கீப்பிங் த ரியல் வேஜஸ் ஹையர், மோர் பீப்புள் வில் டிமாண்ட், பட் லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி வில் கிரியேட்டட். இஃப் யூ கீப் ரியல் வேஜஸ் லெஸ்ஸர், ரியல் வேஜ் வந்து நீங்கள் லெஸ்ஸாக செட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து more people will be more jobs will be there, but less people will be demanding. ஸோ அதனால தான் கரெக்டாக வந்து 2 மீட் ஆகிற இடத்துல வேலை வச்சா பெஸ்ட்டாக இருக்கும். மினிமம் வேஜ் செட் பண்ணுறப்போ இந்த கிராஃப்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணால் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எக்கனாமிக்ஸில் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். இட் இஸ் டூ டெக்னிக்கல் கான்செப்ட். கிராஃபெல்லாம் விட்டுருங்க. கரெக்டான மினிமம் வேஜை செட் பண்ணால் வேலை வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் அதிகமான மினிமம் வேஜ் செட் பண்ணால் நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் வந்து சொல்லுது. ஸோ இதான் வந்து ஓவராலாக வந்து இந்த பிக்சர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும்போது நடுவில் இருக்கிற அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் ஒரு டைமில் அவங்க அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு 2 பேர் செய்ய வேண்டிய வேலையிலே 4 பேர் செய்கிறது தான் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்படி டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல 2 பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. ஸோ அந்த 2 பேர் படிக்க போயிடலாம். ஆனந்தம் படத்தில் வர மாதிரி மிச்சம் 2 பேர் படிக்க அமைச்சிட்டு வெறும் மம்முட்டியும் முரளியும் வேலை செஞ்சிருந்தாலே அது கரெக்டாக இருக்கும். பட் இந்த படத்தில் 4 பேருமே வேலை செய்கிறாங்க. அதுதான் வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காத வரைக்கும் நான் வேலை தேடுவேன் அப்படின்னு இருக்கிறது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நான் படித்த படிப்புக்கும் கம்மியான ஜாப் லெவலில் ஜாப் கிடைச்சாலும் நான் வேலை செய்வேன்னு சொல்றது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். சும்மாவே நான் வந்து வேலை செய்யவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சும்மா இருக்க போறேன்னு சொல்றது வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். So today we discussed the unemployment, measures of unemployment. அதில் வந்து யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், வீக்லி ஸ்டேட்டஸ், டெய்லி ஸ்டேட்டஸ் பார்த்தோம். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இது எல்லாமே பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 11 டைப்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம், இன்க்ளூடிங் டெக்னாலஜிக்கல் அண்ட் ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் 47 to 48% இருக்கு. ஆனால் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிற இந்த ரேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 20% தான் இருக்கு. 20 to 21% தான் இருக்கு. ஸோ நார்மல் நேஷனல் ஆவரேஜை விட ரொம்ப கம்மியாக இருக்கு. திஸ் இஸ் தி அனதர் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டும் நேஷனல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டுக்கு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்தியாவோட ஜிடிபி 27% க்ரோ ஆகும் அப்படின்னு ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருக்கு. ஐஎம்எஃபோட சேர்பர்சன் வந்து சொன்னாங்க, ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு நேஷனல் ஆவரேஜுக்கு ஈக்குவலாக ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஜிடிபி 27% க்ரோ ஆகும் அப்படின்ட்டு கிறிஸ்டியன் லேகர்டே வந்து சொன்னாங்க. ஹூ வாஸ் தி ஐஎம்எஃப் சீஃப். ஸோ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் 20% இருக்கிறது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ இன்னைக்கு வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். வி சா வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹவு டு மெஷர் அன்எம்ப்ளாய்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்டாக பார்த்தோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ஆன்சர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, இண்டிவிஜுவலி, டோன்ட் புட் யுவர் டவுட்ஸ் இன் தி லைவ் சாட். ஸோ we'll meet in the next video in the next week. Thank you.